நைட்டு மட்டும் பார்த்துக்குவேன். நைட்டுக்கு ஏறுவோம், நைட்டு பார்த்துக்கலாம். நைட்டு பார்த்துக்கிறீங்களா? அதனால இருக்கா வந்துருச்சுல இருக்கா? 49 ஹைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். حي على السلام، حي على السلام، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. الحمدللہ نحمده ونستعینه ونستغفره نعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وبعد. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இந்த எல்லாம் நல்ல ஏக இறைவனுக்கு போனத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி போனவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றோம். மறுமையில் மனிதன் அடையக்கூடிய ஒரு நிலை என்பது எப்படி இருக்கும்? அப்படி அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலையில இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எத்தகைய பாக்கியங்கள் கிடைக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில விவரிக்கக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்திற்கு உண்டான விளக்கத்தை தான் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அப்படியே அதை வர்ணிக்கின்றார். அந்த நாளிலே குற்றம் புரிந்த குற்றவாளி எப்படி இருப்பான், அதே நேரத்துல இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்படி ஒரு பாக்கியங்களை அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் என்பது குறித்து அல்லாஹ் அஸ்-சஜ்தா 32வது அத்தியாயத்துல அல்லாஹ் பேசுகின்றான். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். அந்த நாளிலே தங்களுடைய ரப்பின் முன்னால் அந்த குற்றவாளிகள் தலை குனிந்தவர்களாக அந்த ஒட்டுமொத்த இழிவும் அவர்களை சூழ்ந்து கொள்வோம். ஹாஷியத்தன் அபுசாருகும் தருகக்கும் தில்லா. இன்னொரு இடத்துல எல்லாம் தெளிவுபடுத்துகின்றார். அந்த நாள்ல அவர்களுடைய பார்வை எப்படியே தாழ்ந்திருக்கும், கவிழ்ந்திருக்கும்.
அவர்களை இழிவு சூழ்ந்திருக்கும். தாலிக்கல் யௌமுல் லதீன கானூ யுஅதூன், இதுதான் அவர்கள் எதை மறுத்துக் கொண்டிருந்தார்களோ, எது குறித்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்களோ அத்தகைய மறுமை நாள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று குற்றவாளிகளுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை எச்சரிக்கின்றான். அததான் அல்லாஹ் அப்படியே விவரிக்கிறான். ஒரு குற்றம் புரிந்த குற்றவாளி அல்லாஹ்வை நம்ப மறுத்து அவனுக்கு இணை கற்பித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணித்த ஒரு அநியாயக்காரன், அத்தகைய அந்த குற்றவாளி அவனை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படியே தலை குனிந்தவர்களாக அவர்கள் தங்களுடைய ரப்பின் முன்னால் நிற்பார்கள். அப்பொழுது அவன் புலம்புவானாம், ரப்பனா அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜினா நஅமல் சாலிஹா இன்னா மூகினூன், இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம், நாங்கள் கேட்டு விட்டோம் சொல்லுவான். உலகத்துல படைச்ச இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். மறுமைன்னு ஒண்ணு இருக்கின்றது, கேள்வி கணக்கு நாள்னு ஒண்ணு இருக்கின்றது, விசாரணை என்று ஒன்று இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கின்றது என்று சொல்லி அவனுக்கு எச்சரிக்கப்பட்டால் அவன் அதை மறுத்தான். அப்படியா, நான் திருப்பி செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழுப்பப்படுவேனா? அப்படி நான் உயிரோடு எழுப்பப்படுவேனா? ஆனால் அது மிகப்பெரிய நஷ்டமான மீறுதலாக இருந்ததே இருக்குமே என்றெல்லாம் அவன் ரொம்ப இருமாப்பா பேசினா. அப்படிப்பட்டவன் அங்கே மறுமையில உயிரோடு எழுப்பப்பட்டு தன்னுடைய ரப்பினுடைய சன்னிதானத்துல நிறுத்தப்படும் பொழுது அவருடைய புலம்பல் எப்படி இருக்கும்? ரப்பனா எங்களுடைய ரப்பே, அபுசர்னா நாங்கள் பார்த்து விட்டோம், சமயனா நாங்கள் செவியேற்று விட்டோம், ஃபர்ஜினா நஅமல் சாலிஹா இறைவா எங்களை திருப்பி அனுப்பு, நல்ல அமல்களை எல்லாம் நல்ல முறையில் நாங்கள் செய்துவிட்டு வருகின்றோம். இன்னா மூக்கினோன், நாங்கள் அப்பொழுது ரொம்ப உறுதியான முறையில நாங்கள் உன்னை ஈமான் கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்ல ஏத்துக்குவானா? யோசனை பண்ணி பாருங்க, எல்லாம் எப்படி ஏத்துக்குவான்? இப்படிப்பட்ட அநியாயக்காரனிடத்திலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தை என்பது வெறும் வாய் வார்த்தை. இது வெறும் வாய் வார்த்தை தான். நல்லா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுங்க, நான் அப்படித்தான் நீ சொல்லுவ, இந்த உலகத்துல உனக்கு எவ்வளவு வாய்ப்புகளை நான் வழங்கினேன், எவ்வளவு அத்தாட்சிகளை நான் உனக்கு எடுத்து காட்டினேன், என்னுடைய அந்த வல்லமையை, என்னுடைய அந்த தனித்துவத்தை, மகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய விதத்துல, நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்துல எத்தனை சான்றுகளை நான் உனக்கு வழங்கியிருந்தேன், எவ்வளவு அறிவுரைகள் உனக்கு வந்தது, எல்லாத்தையும் நீ புறமுழுகிட்டு ஓடுன, புறக்கணித்த. அப்படி நீ புறக்கணித்து விட்டு இப்ப நீ மறுமையை பார்த்துட்டு விசாரணை நாளை பார்த்து விட்டு படைச்ச இறைவனுடைய சன்னிதானத்துல நின்றுக்கிட்டு ரப்பனா அபுசரனா ஃபர்ஜினா சமயனா ஃபர்ஜினா நஅமல் சாலிஹா இன்னா மூக்கினூன்னு சொல்லுவியா? அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அப்படி கிடையாது. எப்படி நீ இந்த உலகத்துல என்னை நீ மறந்தாயோ அதே போன்று இன்னா நசீனாக்கும், நாமும் உங்களை இந்த நாளில் மறந்து விட்டோம். ஃபதூகு அதாபல் ஹுல் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்த அந்த அநியாயமான காரியங்களின் காரணமாக நிரந்தரமான இந்த நரக வேதனையை நீங்கள் அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இது குற்றவாளியினுடைய நிலைமை. ஆனால் அதே நேரத்துல மறுமையை நம்பிய படைச்ச இறைவனை நம்பிக்கை கொண்ட அத்தகைய அந்த இறை நம்பிக்கையாளருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதெல்லாம் வர்ணிச்சுட்டு எல்லாம் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா லா யஸ்தஊன், நாம குற்றம் புரிந்த குற்றவாளியையும் நம்மை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளரை ஒன்னா வச்சிருவோமா? இல்ல கேள்வி எழுப்புவதுதான். அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் சமமாக மாட்டார்கள். இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய, நாம் அளிக்க இருக்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியங்கள் அது அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அப்படி வர்ணிக்கின்றான். அத்தகைய இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுதான் இந்த அந்த உரையினுடைய மைய கருவாக நாம சொல்ல இருக்கின்றோம். அல்லாஹ்வை மறுத்தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை தூதருடைய வழிமுறையை பின்பற்றல, அல்லாஹ்வுடைய வழிமுறையை புறக்கணித்தான். அப்படிப்பட்ட குற்றவாளிய மறுமையில நிப்பாட்டி உனக்கு நிரந்தர நரகம் இருக்கின்றது, நீ எப்படி கதறினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பதில் சொல்லக்கூடிய இறைவன் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி நடப்பான், எப்படி இருப்பான் என்று அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக அப்படி வர்ணிக்கின்றான்.
இன்னமா யுமினு பிஆயாத்தின அல்லதீன இதா ذுகிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதன் வ சப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வ ஹும் லா யஸ்தக்பிரூன். உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? உண்மையிலே அல்லாஹ்வினுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஈமான்தார் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், இதா ذுகிரு பிஹா, அவனுடைய வசனங்கள் அதை கொண்டு அவர்களுக்கு நிறைவுறுத்தப்பட்டால், ஹர்ரு சுஜ்ஜதன் வ சப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வ ஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் ஹர்ரு சுஜ்ஜதன் வ சப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு அடிபணிந்தவர்களாக விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உண்மையிலே அல்லாஹ்வை நம்பக்கூடிய, மறுமையை நம்பக்கூடிய, படைத்த இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் கொண்டு அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டால் அவருடைய நிலைமை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் சமயனா அதானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதை தவிர வேறு பேச்சு பேச மாட்டார்கள். ஹர்ரு சுஜ்ஜதன் வ சப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை போற்றி புகழ்ந்தவர்களாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் அப்படியே பணிந்து விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வ ஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை அடிக்கவும் மாட்டார்கள். பெருமை என்பது எங்க வருது? அல்லாஹ் இந்த வசனத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி காட்டுறான். ஒரு மனுஷனுக்கு பெருமை அடிக்கக்கூடியவனாக அவன் தன்னிலை மறந்து, தன்னுடைய இறைவனை மறந்து, தன்னுடைய இறைவனுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவனாக அவன் எப்படி மாறுகின்றான் என்றால், இறைவனுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட எப்பொழுது எவன் ஒருவன் மறுக்கின்றானோ அவனுடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிட்டது. பெருமையின் காரணமா தான் அந்த இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுக்கின்றான். இதை நம்ம விளங்க வேண்டும். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டால் உடனடியாக நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்துவிட வேண்டும். உண்மையிலேயே இறை நம்பிக்கை கொண்டிருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அத்தகைய ஒரு மாற்றம் நமக்கு ஏற்படும். நம்மளுடைய செயல்களில் ஒரு மாற்றம் ஏற்படும். வந்துச்சா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வரலாறை நம்ம பார்க்கின்றோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கல, உயிரோடு இருக்கின்றார்கள். யாராவது மரணித்ததாக சொன்னால் அவர்களுடைய தலையை சீவி விடுவேன் என்று வாள் எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை மக்கள் மத்தியில பதிவு செய்யக்கூடிய விதத்துல அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்லல, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிகி ருஸுல் அஃபை மாத அவ் குத்தில கலபத்தும் அலா அல்காபிக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கேட்கின்றானே, முகமது தூதரை என்று வேறில்லை, இவருக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் சென்று விட்டார்கள், இவர் மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியிலே ஓடிடலாம் நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனத்தை தூக்கி போட்டவுடனே, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை அவர்கள் செவியேற்ற உடனேயே அவர்கள் ஆடி வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். என்னுடைய கால் என்னுடைய உடல் எடையை தாங்க முடியல. கால் நம்முடைய கால் நம்ம எடையை தாங்குமா இல்லையாங்க? ஆனால் அந்த வசனத்தை கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யக்கூடிய விதத்துல இந்த வசனத்துல சொல்லி இருக்கின்றான் என்று கேட்ட மாத்திரத்திலேயே அப்படியே கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இந்த வாளை கீழே போட்டுவிட்டு அவர்களுடைய அந்த உடல் எடையை என்னுடைய கால் தாங்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலைமை ஆட்டம் கண்டு விட்டது என்றால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி நினைவுறுத்தப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அவனுடைய பயத்தால் நடுநடுங்கிவிடும். சொல்லி காட்டுகின்றான். அவருடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டால், ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமானை அது அதிகரிக்க செய்யும். அவருடைய ஈமான் அதிகமாகிவிடும். அங்கே நடக்குது, கண்கூடாக பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வசனத்திற்கு அப்படியே அடிபணிந்தவர்களாக அப்படியே பணிந்து அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன் சொல்லி அதை ஏத்துக்கினாங்களா இல்லையா?
அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் மூத்தா போல நான் சொன்னது சரிதான் என்று நின்றார்களா? கிடையாது. அப்ப பெருமை எங்க வருது? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்காகவும் நான் வாழ்றேன்னு இருந்தேன்னா எனக்கு பெருமை வராது. அல்லாஹ்வுடைய தூதரை நான் பின்பற்றுகின்றேன், அதுதான் எனக்கு பிரதானம் என்று சொன்னால் பெருமை வராது. இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பதுதான் என்னுடைய வாழ்வினுடைய லட்சியம் என்று ஒருவன் வாழும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் பெருமை வராது. மாறாக நான் பெருசு, என்னைய மீறியா, நான் இவன் சொல்லி நான் கேட்கணுமா, எவன் சொல்லி நான் கேட்க மாட்டேன், என்னுடைய இறைவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு எவன் சொல்றானோ அவனுடைய உள்ளத்துலதான் ஷைத்தான் ஊடுருவி விட்டான். அவனுடைய தலையில ஷைத்தான் உட்கார்ந்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன் தலையில ஏறி உட்கார்ந்துதான் அர்த்தம், விளங்கணும். அப்ப நான் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். இன்னமா யுமினு பிஆயாத்தின் அல்லதீன இதா ذுகிரு பிஹா கர்ரு சுஜ்ஜதம் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்களை நம்பிக்கை கொண்ட ஈமான்தாரிகள், அவருடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அவனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் கர்ரு சுஜ்ஜதம் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக அவர்கள் விழுந்து விடுவார்கள், அவனுடைய புகழை போற்றி புகழ்வார்கள். அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். இப்படி பெருமை அடிச்சதுனாலதான் ஷைத்தானா போனது. ஷைத்தான் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் மாறு செஞ்சான், கட்டுப்பட மறுத்தான். அதெல்லாம் கிடையாது. நான் ஆதமுக்கு சஜ்ஜா செய்யணும் கேள்வி கேட்டானா இல்லையா? ஆதமை நீ மண்ணில் இருந்து படைத்திருக்கின்றாய், என்னை நீ நெருப்பில் இருந்து படைத்திருக்கின்றாய், நான் எப்படி அவருக்கு சஜ்ஜா செய்யறதுன்னு கேட்டான்ல. அதனாலதான் அவர் பெருமை அடித்தான். அவன் விரட்டப்பட்டவனாக அவன் ஆகை தூக்கி எறியப்பட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து எடுத்தறியப்பட்டவனாக அவன் ஆனதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதுதான். சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லிட்டு உண்மையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவருடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமான்னு அடுத்து அல்லாஹ் வர்ணிக்கிறான். அதுதான் இந்த வசனத்துல கவனிக்க வேண்டிய அடுத்த அம்சம், முக்கியமான அம்சம். என்னுடைய வசனங்களை கொண்டு அறிவுறுத்தப்பட்டால் அவர்கள் அப்படியே பணிந்து விழுந்து விடுவார்கள், எனக்கு அடிபணிவார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள், என்னுடைய புகழை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லிட்டு அந்த அப்படி பணியக்கூடியவருடைய பண்பு என்னவாக இருக்கும் தெரியுமா? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இரண்டு பண்புகளை அல்லாஹ் சொல்லிட்டார். உண்மையிலே எனக்கு கட்டுப்பட்டு நடப்பவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி, அவர்களுடைய அந்த விலாப்புறங்கள் என்னை நினைவு கூறுவதற்காக படுக்கையில் இருந்து நிமிர்ந்து விடும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, தங்களுடைய ரப்பை அப்படி படுக்கையில் இருந்து அவருடைய விலாப்புறங்களை நிமித்தி எழுந்து விழித்தெழுந்து தங்களுடைய ரப்பை அவர்கள் அழைப்பார்கள். ஹௌஃபன் வ தமஆ, பயத்தோடு அழைப்பார்கள். அதே நேரத்துல ஆசையோடு அழைப்பார்கள். எங்களுடைய ரப்பு எங்களை மன்னிப்பான், எங்களுடைய ரப்பிடத்திலிருந்து நாங்கள் அருளை எதிர்பார்க்கின்றோம், எங்களுடைய ரப்புடைய புறத்தில் இருந்து அவன் வழங்கக்கூடிய பரிசான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்துல நாம் பயந்தவர்களாக, எங்களுடைய ரப்பு எங்களை தண்டித்து விட்டால் என்ன செய்வது, எங்களுடைய ரப்பு எங்களை நரகத்துல தூக்கி வீசினால் என்ன பண்ணுவது, எங்களுடைய ரப்பினுடைய அந்த நரக வேதனை எங்களால் தாங்க முடியாது என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். யகூலுன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம இன்ன அஸாபஹா கான அராமா இன்னஹா சாத் முஸ்தகர்ரம் வ முகாமா. அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனுடைய அடிமைகள் எப்படி பிரார்த்திப்பார்கள் என்றால், இறைவா ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், இறைவா நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டும் எங்களை நீ திருப்பி விடு, அதை விட்டும் எங்களை திருப்பி நரகத்தில் போட்டாரு. வக்கீனா அஸாபன்னார், இறைவா நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு. இன்னஹா சாத் முஸ்தகர்ரம் வ முகாமா, அது செல்லும் இடத்துல மிக மோசமான தங்குமிடம், இறைவா எங்களை அதை தூக்கி போட்டாரு. ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் அச்சத்தோடும் ஆசையோடும் நம்முடைய இறைவனை அழைப்பான், தன்னுடைய இறைவனை அழைப்பான். அப்படி அழைப்பதற்காக படுக்கையில் இருந்து அவனுடைய விழாப்புறங்கள் நிமிரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு தனி பண்பு. தூக்கத்தை விட்டு தூக்கத்தை வெறுத்து ஒருவன் தொழுகைக்காக எழுவது, இந்த ரெண்டு விஷயத்தையும் குறிக்கிறது.
தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எந்திரிக்கிறதே இது பிடிக்கும். சுபுடைய தொழுகைக்கு எந்திரிக்கிறோம்ல, தூக்கத்தை வெறுத்தவர்களாக படைச்ச இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என்னுடைய ரப்பு என்னை விசாரிப்பான், என்னுடைய ரப்பு முன்னால் நான் போய் நிற்க வேண்டும் என்ற அந்த பய உணர்வு எவருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவனை தவிர வேற எவனாலையும் சுபுக்கு எந்திரிக்க முடியாது. அந்த எண்ணம் எவருடைய உள்ளத்துல இல்லையோ, அதை விட்டும் எவருடைய உள்ளம் பாராமுகமாகிவிட்டதோ, எவருடைய உள்ளம் அதை விட்டும் பொடுபோக்காகிவிட்டதோ, தொழுகையில கவனமற்று போகிவிட்டதோ, எவருடைய உள்ளம் மரணித்து விட்டதோ சுபுக்கு எந்திரிக்க மாட்டார். எத்தனை அலாரம் வச்சாலும் எந்திரிக்க மாட்டார். தலையில சுத்தியில வச்சு போட்டாலும் எந்திரிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தூக்கம் பெருசு, இந்த உலக அந்த சுகம் பெருசு, எனக்கு இந்த உலகத்துல உள்ள அனைத்தும் பெருசு. அதுக்குதான் பாங்கு சொல்லும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், நீ தூங்குற தூக்கம் பெருசு இல்ல, இந்த உலகம் பெருசு இல்ல, உன்னுடைய அந்த சுக போகம் பெருசு கிடையாது, உன்னுடைய ரப்பு பெரியவன் எந்திரே என்று சொல்லி அழைப்பு வருகின்றதே. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒருவன் அவனுடைய விழாப்புறத்தை அவனுடைய படுக்கையில் இருந்து நிமிர்த்த வேண்டும். அல்லாஹ் ஒரு தனி கேட்டகிரியா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோமே, ஆனால் சுபுஹ் தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் விட்டார்கள்னா ஒரு செய்தியை பார்க்கலாம். எழுப்புறதுக்கு ஆளை நியமிச்சிருந்தாங்க, அவர் தூங்கிட்டார். பிலால் ரலியல்லாஹு அவரு பிரயாணத்தில் செல்லும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். அதை தவிர பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்பயாவது சுபுஹ் விட்டாங்கன்னு காட்ட முடியுமா? தொழுகை விட்டார் என்று காட்ட முடியுமா? படைச்ச இறைவனுக்கு நான் கட்டுப்படுறேனா இல்லையா என்பதற்குண்டான அடித்தளமே தொழுக. அதுல சுபுஹ் தொழுக என்ன நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் நம்முடைய அந்த உள்ளத்துல சுபுஹ் தொழுக வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அந்த உயர்ந்த லட்சியத்தோடு நாம படுக்கைக்கு செல்கின்றோம். நாம இறைவனுக்கு கட்டுப்படுறோமா இல்ல இறைவனுடைய கட்டளையை மீறுகின்றோமா என்பதற்கு நான் அளவுகோலாவே அளவீடாவே அல்லாஹ் அதைத்தான் வைக்கிறான். எத்தனை பேர் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக சுபுஹ் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? எத்தனை பேருடைய முதுகு நிமிருது? எத்தனை பேருடைய முதுகு அல்லாஹ்வை வணங்குவதற்காக அது ருக்கு செய்வதாக குனிகின்றதே? அப்ப நான் என்னுடைய ரப்பு கிட்ட கட்டளைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தவிர சுபுஹ் தொழுகாம தூங்கினாருன்னா அவன் பெருமை இருக்கிறான்னு அர்த்தம். இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுக்கின்றான், இறைவனுடைய கட்டளையை உதாசீனப்படுத்தி விட்டான். சுபுஹ்ல ரமலான்ல கூட்டம், ரமலான்ல பார்த்தா நிக்க இடம் இல்லை. பழமையா தொழுகிற தொழிலாளி எல்லாம் பின்னாடி தள்ளி விட்டு முதல் வரிசை நின்றவர்கள். நிலவரம் அப்படி போச்சு. ஒரு மாத காலம் பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. ஒரு மாத காலம் இரவு தொழுகையில நிரம்பி வழிந்தது. இப்ப பார்த்தா பள்ளிவாசல் எல்லாம் காத்தாடி கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? நமக்கு சுபுஹ் தொழ வர முடியாதா? ஐவேளை தொழுகை வர முடியாதா? முடியும், ஆனா இப்ப நான் செய்ய மாட்டேன். அதான் அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? என்னால முடியல அதனால நான் வரல என்பது வேற. அப்படி இருந்தாலும் அல்லாஹ்க்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனால் என்னால முடியும், ஒரு மாசம் முடியும், ஆனா பெருநாளைக்கு வரமாட்டேன். அதுக்கு அடுத்து 11 மாசம்னா ஏதாவது தொழுகையில பேசுனீங்கன்னா தொலைச்சிடும். அதுக்கு அடுத்து ரமலான்ல போகும். இதுதான பல பேருடைய நிலைமை. அப்போ ஐவேளை தொழுகை கரெக்டா ஓடிச்சு ரமலான்ல. இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக ஒருவன் இருப்பாரே, ஆனால் அவருடைய உள்ளத்துல வருடம் முழுவதும் அந்த ஈமான் இருக்கணுமா இல்லையா? ஒரு மாத காலம் மட்டும் நான் தொழுவேன், அதுக்கப்புறம் என்னுடைய தொழுகை, என்னுடைய சுபுஹ் தொழுகை இருக்காது என்று ஒருவர் முடிவெடுப்பாரே, ஆனால் அப்ப அந்த ஒரு மாதம் அவர் சுபுஹ் தொழுகைக்கு எந்திரித்தது எதற்காக? சகர் செய்ததுக்கு சோறு நீங்க எந்திரிச்சீங்களா? எதற்காக எந்திரிச்சோம்? படைச்ச இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக எழுந்திருப்போமே, ஆனால் மற்ற மாதங்களும் எந்திரிச்சிருப்போம்ல. அப்ப நம்முடைய ஈமானுடைய அந்த தன்மையை உரசி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சுபுஹ் தொழுகை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுஊன ரப்பஹும் ஹவ்ஃபன் வ தமஆ. அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கையில் இருந்து நிமிர்ந்து விடுகின்றது தங்களுடைய ரப்பை அழைப்பதற்காக. அவர்கள் தங்களுடைய ரப்பை
அஞ்சியவர்களாகவும் அவன் மீது ஆசை வைத்தவர்களாகவும் அவனை அழைக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய ரப்பு தங்களுக்கு வழங்கியதிலிருந்து அவனுடைய பாதையில் செலவிடுவார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் அப்படி வர்ணிக்கலாம். ஃபலா தஅலம் நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாம் பிமா கானூ யஅமலூன். இத்தகைய இறையச்சவாதிகளுக்காக, இத்தகைய இறைவனை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கின்றேனே, மறைத்து வைத்திருக்கின்றேனே அந்த சுவனபதி என்பது பலா தஅலம் நஃப்ஸும் மா உஃபிய லஹும், அந்த எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது. எப்படி கற்பனை பண்ண முடியாது. நான் கொடுக்கக்கூடிய அந்த விருந்து இருக்கின்றதே, நுஸுலம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததன் காரணமாக அவர்களுக்கு நான் வழங்கவிருக்கக்கூடிய அந்த விருந்து இருக்கின்றதே, அந்த விருந்து உபசரிப்பு அதை எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத அத்தகைய மகத்தான பாக்கியங்களை வல்ல ரஹ்மான் நமக்கு சொர்க்கத்தில் வழங்க இருக்கின்றான் என்று இந்த வசனத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளக்கம் அளித்தார். இந்த செய்தியை பார்க்கின்றோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை விட்டுட்டு அற்பமான உலக வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக, அற்பமான இந்த உலக ஆசாபாசத்திற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்றோம். நம்ம சுபு தொழுவாம தூங்குனா நம்ம புள்ள தொழுவானா? நம்ம புள்ள அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்பானா? நம்முடைய உறவினர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள் நமக்கு கட்டுப்படுவார்களா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்களா? யோசனை பண்ணி பாரு. நம்மளே சுபுக்கு எந்திரிக்கலங்க, அப்புறம் எப்படி நம்முடைய பையன் எந்திரிப்பான்? நம்முடைய பையன் எப்படி தொழுகையாளியா வருவான்? நம்முடைய பையன் எப்படி இறையச்சவாதியா வருவான்? நம்ம பையன் எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்ட இறை நம்பிக்கையாளனா எப்படி மாறுவான்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எந்திரிச்சு அவர்கள் எழுப்பிவிடணுங்க. நம்மளும் சேர்ந்து தூங்கி கொண்டிருந்தோமே, ஆனால் அப்புறம் எப்படி அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக உருவாவார்கள்? என் புள்ள சினிமா படம் பார்த்து நாசமா போயிட்டான், ஒழுக்க கேட்டுல போயிட்டான், என் புள்ள இப்படி ஒழுங்கா படிக்க மாட்டேன்றான், அவன் வன்முறையில போய்விட்டான், அவன் இப்படி வண்டி எடுத்துக்கிட்டு நாயா சுத்துறான், தெருவா சுத்துறான், சொல்றதை கேட்க மாட்டான், கேம் விளையாடுறான், எனக்கு கட்டுப்பட மாட்டான். ஏன் கட்டுப்பட மாட்டான்? நீங்க கட்டுப்படக்கூடியவனா வளர்த்தீர்களா? இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை உங்களிடத்திலேயே இல்லையே. நீங்களே தொழுகையை ஒழுங்கா பேணலையே. உங்களுடைய முதுகு புறங்கள், உங்களுடைய அந்த விழாப்புறம் நிமிரலையே இறைவனை வணங்குறதுக்காக. அப்போ உங்க விழாப்புறம் நிமிரனா அவனுடைய விழா எப்படி நிமிரும்? யோசனை பண்ணி பாரு. அதனாலதான் உங்களுக்கு கட்டுப்படாம நிமிருவாங்க. நம்ம சொல்றதை கேட்க மாட்டான். நம்ம இறைவனுடைய வசனங்களை நம்ம அவனுக்கு அறிவுறுத்தினால் அவன் கட்டுப்பட மறுப்பதற்கு காரணம் என்ன? நம்ம தான் காரணம். நம்ம ஒழுங்கா சொல்லி கொடுத்து திருத்தி அவனுக்கு எடுத்து சொல்லி போதித்து இறையச்சத்தை ஊட்டி வளர்த்து அதுல எவனாவது நாசமா போனான்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதற்கு உண்டான முயற்சியை எடுத்தோமா? யோசனை பண்ணி பாரு. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறானே. அப்ப நம்மளும் நரகத்திலிருந்து வர தயார் இல்லை, நம்முடைய பிள்ளைகளையும் அதிலிருந்து காக்க தயார் இல்லை என்றால் அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன? பெருமை அடித்தவர்களாக ஷைத்தானுடைய தன்மை நம்மள நாம நரகத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகள், இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக நம்ம இருப்போமே ஆனால் இறைவனுக்கு அஞ்சி தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவராக, குறிப்பாக நம்முடைய விழாப்புறங்கள் படுக்கையில் இருந்து நிமிர வேண்டும். இறைவனை வணங்குவதற்காக, இறைவனுக்கு அடிபணிவதற்காக, இறைவனை வணங்கி தொழுது அந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நாம் நம்மை தயார்படுத்தினோமையானால் நம்மோடு சேர்ந்தே நம்முடைய பிள்ளைகளும் தயாராயிடுவோம். நம்ம கரெக்டா அந்த வக்துக்கு நீங்க தொழுது பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நினைவூட்டுவாரு. தொழுக டைம் வந்துருச்சு, தொழுவையா என்ன ஜமாத்துக்கு போகாம இருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்லி அவர்கள் தயாராவாங்க. நம்மளே உட்கார்ந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு நாசமாகிக்கிட்டு அவர்களை நாசப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அவங்க எப்படி திருந்துவார்கள், அவர் எப்படி திருந்துவார்கள்? அப்ப நாம இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம நடக்கிறதோட மட்டுமல்லாம
நம்முடைய பிள்ளைகளையும் அத்தகைய ஒரு இறைவனுக்கு அடிபணிந்த நன்மக்களாக உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் மறுமையில மகத்தான வெற்றியாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம்ம குடும்பத்தோடு நுழைய முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வளரமான நம்மை மாற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த ஏகத்துவத்தை தெளிவான முறையில நாம மக்கள் மத்தியில எடுத்து எம்பி வருகின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம இந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யும் போதும் சரி, அதை நாம் கடைபிடித்து வரும் போதும் சரி, ஏராளமான சொல்லணும்னா துயரங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். அப்படி எங்கெங்கெல்லாம் ஏகத்துவம் எடுத்து சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் நமக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். நம்மை அழிப்பதற்கு, முஸ்லிம்களை ஒழிப்பதற்கு ஏராளமான சதி திட்டங்களும் தீட்டப்படுகின்றது. அதுல ஒரு வகை வழியாகத்தான் இந்த இந்திய நாட்டில் நீங்க தொடர்ச்சியாக எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களை அழித்து ஒழிப்பதற்கும், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பறித்துக் கொள்வதற்கும், முஸ்லிம்களுடைய உயிரை எடுப்பதற்கும் இப்படி ஒவ்வொரு சட்டமாக அப்படியே வரிசையாக போட்டுக்கொண்டே வருகின்றார். அதுல இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா என்ற பெயர்ல நாங்க ஏதோ முஸ்லிம்களுடைய சொத்துக்களை நாங்க பாதுகாக்க போறோம்னு சொல்லி திருட்டு பைய போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வந்த மாதிரி, திருடனே போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவர்களே திருடுவதற்கு சட்டம் கொண்டு வர்றாங்க, நாங்க பாதுகாக்க போறோம் அப்படின்னு. கடைசியில உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போனது. முதல்ல விசாரணையில உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கின்றது. இந்த மாதிரி முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃபு வாரியத்துல நீ நிர்வாகியா போடணும்னு மத்திய அரசாங்கம் சட்டம் சொல்லுது அப்படின்னா, அப்ப கோயில் அறங்காவலர்களாக முஸ்லிம்களை நியமிப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டது உச்ச நீதிமன்றம் கேட்டது. இப்ப எல்லாம் முழிக்கின்றார்கள். ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. அதுதான் இப்ப பயமா இருக்கு. உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில தீர்ப்பு சொன்னார்கள் இல்ல, ராமர் கோயில் என்பது முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம். அங்கே பாபர் பள்ளிவாசலை இடித்து, கோயிலை இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்டினதற்காக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கே பாத்தியப்பட்டது. இவர்கள் பொய்யாதான் இந்த வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள். ஸ்டார்டிங் தீர்ப்பு வாசிக்கும் போது நல்லா போச்சு, பரவாயில்ல கரெக்டா போயிட்டு இருக்கு. எனவே இது இந்துக்களுக்கு சொந்தம் முடிச்சு விட்டாங்க. இது ராமர் கோயிலுக்கு இது கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்ப கரெக்டா நியாயமா கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருக்கின்றார்கள். ரூட் இதே மாதிரியே போனா நல்லது. ஏன்னா ஒரு இந்த சுதந்திர நாடு இந்திய நாடு என்பது மதச்சார்பற்ற நாடு என்ற அந்த கொள்கையே ஒழிப்பதற்காகத்தான் இந்த சங்பரிவார கூட்டம் களமிறங்கி இருக்கின்றார்கள். அவர்களை தவிர, அந்த உயர் சாதியினரை தவிர மற்ற எவனும் உயிரோட இருக்கக்கூடாது, அல்லது உசுரோட இருந்தா எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு அடிமையா இருக்கும். அதுதான் எனக்கு அடிமையா இருந்தா இது, இல்லாட்டினா மண்ணுக்கு மேல நீ இருக்கிறதா எனக்கு அடிமையா இருக்கு, இல்லாட்டி மண்ணுக்குள்ள விடு. இதுதான் அவங்களுடைய பாலிசி. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்துக்கள் என்று யாரை சொல்கின்றார்களோ அவர்களையே என்ன செய்யறான், அந்த உயர் சாதியினரை தவிர மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இந்துக்கள் கிடையாது. இந்த செய்தியை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம கரெக்டா, அவர்கள் எல்லாம் அவர்கள் இந்துக்களாக மதித்திருப்பார்கள். ஏன்னா கோயிலுக்குள்ள விட்டுருப்பாங்கல்ல. இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியின மக்கள் போட்டையில, மலைவாழ் பெண்ண போட்டையில, முர்முவ போட்டையில, அந்த முர்முவ ராமர் கோயிலுடைய திறப்பு விழா கூப்பிட்டீங்களா? இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன். ஆனா அந்த பொம்பளைக்கு அனுமதி கிடையாது, கோயிலுக்குள்ள உள்ள நுழைய மாட்ட. நீ இந்திய ஜனாதிபதியாவே இருந்தாலும் நீ வெளியத்தான் நிக்கணும். அதே நேரத்துல அவள் மணியாட்டிக்கிட்டு அவர் உள்ள வருவார். அவர் எந்த பொறுப்புலையும் இருக்க மாட்டார். அவரு பிரதமர் மோடியை ஓவர்டேக் பண்ணி போக முடியும். இதுதான் இவருடைய சனாதான தர்மம். இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் அடிச்சு நொறுக்குது. அனைவரும் இறைவன் முன்னால் அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வு கிடையாது. அனைவரும் இறைவன் முன்னால் சமமானவர்கள், பள்ளிவாசல்கள் நுழைஞ்சா எல்லாம் ஒண்ணு என்ற அடிப்படையை இஸ்லாம் சொல்லி காட்டும் பொழுது அவர்களுடைய அந்த
கெட்ட கொள்கைக்கு, தீய கொள்கைக்கு வேட்டு வைக்கக்கூடியதாக அந்த கெட்ட கொள்கையில ஈட்டியை பாய்ச்சி வெடிகுண்டு வைத்து தவிர்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா இருக்கிறதுனாலதான் இஸ்லாத்தை அழிக்க இவர்கள் முற்படுகின்றார்கள். முஸ்லிம்களை அடிப்பதற்கும், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பறிக்க நினைப்பதற்கும், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை திருட இவர்கள் திட்டம் தீடுவதற்கு என்ன காரணம்? கொள்கைதான் மேட்ரு, ஆளு மேட்ரு இல்ல. அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஆளா நீ இருந்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. எந்த சிலையை பார்த்தாலும் விழுந்துடும். அப்படியே சிலை இருந்துச்சுன்னா கலாம் காணா போயிடுவாரு, இல்லைன்னா படான்னு படுத்துவாரு. எந்த சங்கராச்சாரியர் எந்த சாமியார் இருந்தாலும் படுத்துருவாரு, உடனே படுத்துருவாரு. அந்த மாதிரி நீங்க சாஸ்தாங்கமா விழுந்தீங்கன்னா நீங்க நல்ல முஸ்லிம்கள் அவனை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் போராக்காரன் வந்து கொண்டாடுறான், அவனை இவன் கொண்டாடுறான், இவனை அவன் கொண்டாடுறான். எப்படி நீ முஸ்லிம் என்ற பேர்ல இருந்துகிட்டு நீ வேற மாதிரி இருந்தீங்கன்னா, எனக்கு கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னா நீ இருக்கலாம். அப்ப விளங்குதா எது இவர்களுடைய திட்டம் என்பது தெரிகின்றதா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு களிமாதான் இவர்களுக்கு பிரச்சனை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஏக இறை கோட்பாடுதான் அவர்களுடைய நெஞ்சத்துல ஈட்டியை பாய்ச்சியதாக வலிக்கின்றது, வலியை ஏற்படுத்துகின்றது. அப்பனா நம்ம என்ன செய்யணும்? இந்த செய்தியை மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தணும். இந்த ஏக இறை கோட்பாட்டை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அவன் முன்னால் நாம் அனைவரும் சமம், நமக்கு மத்தியில எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இந்த செய்திகளை பிறமத மக்களுக்கும் சரியான முறையில கொண்டு போய் எடுத்து சொன்னோமேயானால் அல்லாஹ்வுடைய அருளால் மகத்தான வெற்றியை இந்த உலகத்திலும் பெறலாம், மறுமையிலும் பெறலாம். அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை சரியான முறையில நாம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதுதான் இப்பொழுது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அதை உணர்ந்து நம்முடைய இந்த அழைப்பு பணியை செவனை செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிவு செய்கின்றேன். வாய்ந்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.